கரெக்டா எடுத்துக்கலாம். நம்ம வச்சு அளந்து பார்த்துக்கலாம். செய்யலாம்டா. 24 சென்டிமீட்டரு. இது வந்து அகலம் வந்து 15 சென்டிமீட்டரு. 2 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 17 சென்டிமீட்டருக்கு 22 சென்டிமீட்டர் 2 எடுத்துக்கலாம். 16 சென்டிமீட்டர் அகலம், நீளம் 23 சென்டிமீட்டருக்கு 1 அட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய அட்டையா வந்து கீழே 46 சென்டிமீட்டர் நீளம். ஒரு நிமிஷம். 46 கீழ இருந்து 15 சென்டிமீட்டருக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மார்க்குக்கு சைடில் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து சென்டர் வந்து 17. அப்போ வந்து இங்கே வந்துடும். நானும் பாப்பாவும் வீடு செய்ய போறோம். பாப்பா வர முடிஞ்ச டிஸ்டர்பன்ஸை நம்ம கை வைக்காத சாமி. உன்னை வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிட்டாமே, விண்வெளிக்கு ராக்கெட் விட்டதுக்கு சமசாமி. சரியா? நீ செய்யதாண்டா உனக்கு ப்ராஜெக்ட். அப்பா செய்யறது ப்ராஜெக்ட் கிடையாது, நீ செய்யதாண்டா ப்ராஜெக்ட். இப்போதான் சோப்புக்குள்ள அம்மா நமக்கு தெரியாம போன எங்க வச்சிருக்காங்க?
ஓ வீட் தண்ணி தீல குடுப்பா அத வச்சிட்டே நான் சொல்றேன் ஐயோ மெஷர்மெண்ட்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணுற மற்றபடி உங்களுக்கு ஈஸி தான் ஒட்டுறது எல்லாமே சும்மா அந்த மாதிரி வச்சு ஒரு இது பண்ணிட்டா ஒரு ஒரு லைன் போட்டுவிட்டாலே ஒட்டி டோட்டல் அகலத்தை அளந்துட்டு 23 இன்ச்சு 23 சென்டிமீட்டர் இருக்குது இதில் 13 மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான 26ங்கிறதுனால 13 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணி இன்னும் சென்டரோட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் சும்மா ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இதாக இருக்கும். மேலே எடுத்துருக்காட்டே எடுத்துடணும். இதாண்டி மூணு மாதிரி அது மட்டும் ஒரு வீடு ஹவுஸ் சேஃப் 16 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கொயர் மாதிரி பண்ண சொன்னாங்க. இதை வந்து நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம். சார் ready.